இந்த நாளிலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நாள் காத்திருக்கையா, அதற்கு பதில் வரவில்லை என்று காத்திருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த நாளிலே. இந்த அனுதின கண்மணித்த நிகழ்ச்சியை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை மையமாய் வைத்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் நேற்று பார்த்தோ ஒரு குறைபடாது எல்லா நன்மையும் தேவன் நமக்கு தந்து நடத்தும். இன்று சங்கீதம் 127:4 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அதனால் இந்த ஆண்டு நம்ம ரொம்ப நாளாக காத்திருக்கிறத கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். கடந்த ஆண்டுகள் பல ஆண்டுகளாக நாம் காத்திருக்கலாம். ஏன்னா ஆண்டவர்கிட்ட இருந்தால் சில நன்மைகள் வர முடியும். எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லோரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. எல்லாவற்றையும் நாம் பணம் இருக்கிறது, உறவுகள் இருக்கிறது, நண்பர்கள் இருக்கிறார்கள், ஏற்ற சூழ்நிலைகள் இருக்கிறது என்பதை நாம் வாங்கிட முடியாது. அதில் ஒன்று தான் பிள்ளைகள். அது ஆண்டவர் தான் தரணும். அதனால் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தருகிறார். நீங்கள் காத்திருப்பதை கர்த்தர் தர அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த 26ஆம் ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் வேலைக்காக நீங்கள் காத்திருக்கலாம், திருமணத்திற்காக காத்திருக்கலாம், நாம் பார்த்ததான வசனத்தின்படி பிள்ளைக்காக நீங்கள் காத்திருக்கலாம், இல்லை ஒரு இடம் வாங்கணும் பாஸ்டர், அதற்காக பல முயற்சிகளை செய்திருக்கலாம், இல்லை கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சொந்த வேலை ஆரம்பிக்க போகிறேன். ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் நெடுங்காலமாய் மாதங்களாய் வருஷங்களாய் காத்திருந்தால் இந்த ஆண்டிலே கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு காத்திருப்பதை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவங்க விரும்பினதை கொடுக்காமல் ஆண்டவர் விடவே மாட்டார். ஆபிரகாம் 100 வயது வரைக்கும் ஏறக்குறைய அவனை அழைத்திருந்து 25 வருஷம் காத்திருந்தான். ஆனால் தேவன் பார்த்தீங்களா, அவனுக்கு இன்னைக்கு கிடைக்காது என்று அவன் சந்தேகப்படக்கூடிய அளவு காலங்கள் வந்தபோதும் அப்பவும் ஆண்டவர் தாமதம் பண்ணி அவன் அவ்வளோதான் அப்படி நினைத்த போது கர்த்தர் அவன் கொடுத்தார். நீங்கள் கூட இந்த வருஷத்துக்குள்ளே நுழையும் போது அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசத்தோடு அவன் நம்பிக்கையோடு நீங்கள் நுழைந்திருக்கலாம். இனிமேல் நான் இடம் வாங்கி எங்கள் வீடு கட்ட, இனி நான் வேலை பார்த்து என்ன செய்ய போகிறேன், இனி எனக்கு கற்பத்தின் கனி கிடைக்குமா, ஏதாவது ஒன்று எடுத்து வளர்த்துடலாமா, இப்படி பல எண்ணங்கள் சகல காரியங்களை குறித்து உங்களுடைய மனம் குழம்பிகிட்டு இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு படிப்பை தருவார், வேலையை தருவார், பிள்ளைகளை தருவார், சொந்த தொழில் ஆரம்பிக்க உதவி செய்வார். நெடுங்கலமாய் காத்திருக்கிற வீடோ இடமோ வாங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஏன்னா ஆண்டவரை உறுதியாக நீங்கள் பிடித்து கொண்டு நீங்கள் உறுதியாக அவரையே நம்பியிருக்கிறபடினாலே அதை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். மனிதன் மறந்துடலாம், அவரையே பிடித்து கொண்டால் அவர் அதை செய்வார். உண்மையை உறுதியாக பற்றி கொண்டவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று ஏசாயா 26 நம்ம வாசிக்கிறோம். அதனால் அவரையே நம்பி நம்ம ஒவ்வொரு ஆண்டையும் கடந்து வருகிறபடினாலே எல்லா ஆண்டும் அப்படியே அமைதியாக இருக்க மாட்டேன். அதனால் இந்த ஆண்டு நமக்கு கிடைக்காது அல்லது இது முடியாது என்று நம்ம அவிசுவாசப்படுகிற சந்தேகப்படுகிற காரியத்தை தேவன் நமக்கு நிச்சயமாய் தந்து நம்மளை என்ன செய்வார், நடத்துவார். நான் உடைய இருதயம் கலங்காதிருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.